வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க்கை மலர்கள் நாளொரு நச்சிந்தனை. டிசம்பர் 20 பெண்ணின் பெருமை. கரித்தரித்த நாள் முதற்கொண்டு 9 மாதம் 10 நாள் வரையில் ஒரு தாய்க்கு என்ன துன்பம் இருக்கும் என்று யாராலும் எண்ணி பார்த்தால் அதைவிட துன்பம் உலகத்தில் மனிதனுக்கு இருக்க முடியாது. எல்லையற்ற பெருவழியாகிய மெய்ப்பொருள் தன்னில் உள்ள அமைந்துள்ள ஆற்றலால் நுண்ணியக்க மூலக்கூறாகிய ஆகாசம் எனும் சக்தியாகிய சிவம் சக்தி இரண்டின் கூட்டு சேர்க்கையில் வீதாசார அமைப்புக்கேற்ப அணு முதல் அண்ட கோடிகளாய் விளங்குவதை சிந்தனை ஆற்றல் பெற்ற அனைவரும் அறிவோம். பேரியக்க மண்டலம் எனும் பிரபஞ்சத்தின் ஆக்கம், நிகழ்வு, முடிவு என மூன்றும் அணுக்கள் கூடுதல், இயங்குதல், பிரிதல் என நிகழ்ச்சிகளே ஆகும். எனினும் உயிரினங்கள், தோற்றங்கள், காப்பு இவற்றை பெண்மை இடத்தே அருட்பேராற்றல் அமைந்திருக்கும். ஒப்புவித்திருக்கும் பேருண்மையை உணரும் போது எல்லோரும் பெண்ணினத்தின் பெருமை உணர்ந்து போற்ற வேண்டியுள்ளது அருட்தந்தை அவர்கள். உண்மையிலேயே பெண்ணின் பெருமை பற்றி மகிழ்ச்சி நிறைய பேசியிருக்கிறார். குறிப்பாக பெண்ணின் பெருமையை பற்றித்தான் மனைவி நல வேட்பு நாள் என்ற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு கூட மனவளக்கலை ஊடாக நமக்கு அவர்கள் அளித்திருக்கிறார்கள். உண்மையில நாங்கள் பெண்களை நாங்கள் எப்படி வழி நடத்துகிறோம் என்று எங்கள் மனச்சாட்சியைத்தான் நாங்கள் டெஸ்ட் பண்ண வேண்டி இருக்கிறது. குறிப்பாக பெண்ணினம் இல்லாட்டி இந்த உலகத்திலே இந்த உயிரினமே வந்திருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இல்லாமலே போயிருக்கு. எனவே இந்த பெண்ணை பற்றிய இதை மகர்ஷி என்று அழகாக சொல்லியிருக்கிறார்கள். பேரியக்க மண்டலம் எனும் பிரபஞ்சத்தில் ஆக்கம், நிகழ்வு, முடிவு என்னும் மூன்றும் அணுக்கள் கூடுதல், இயங்குதல், பிரிதல் என்னும் நிகழ்ச்சிகளே ஆகும். எனினும் உயிரினங்கள், தோற்றங்கள், காப்பு இவற்றை பெண்மை இடத்தை அருட்பேராற்றல் அமைத்திருக்கும். இந்த இறைநிலை ஒரு பெண்களிடத்தில்தான் எல்லாவற்றையும் அமைத்திருக்கிறார். தோற்றங்கள், காப்பு இவற்றை பெண்மையினிடத்தே அருட்பேராற்றல் அமைத்திருக்கும், ஒப்புவித்திருக்கும். பேருண்மையை உணரும் போது எல்லோரும் பெண்ணினத்தின் பெருமையை உணர்ந்து போற்ற வேண்டியது. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் பெண்ணை பற்றிய நிறைய விளக்கங்களை நமக்கு தந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே மகர்ஷியின் பார்வையில் பெண்மை, பெண்ணின்றி உலகில் எவ்வுயிரும் இல்லை, பெண்ணின்றி உலகில் எவ்வுயிரும் இல்லை. வாழ்க்கை வளமுடன் அமைய வேண்டும். இவ்வளமான வாழ்க்கை வாழ்வதற்கு வளமான மனிதர்கள் தேவை. இத்தகைய மனித இனம் விருத்தியடைய வேறாக விளங்குவோள் பெண். இவள் சமுதாயத்தில் சரிசமமாக மதிக்கப்பட வேண்டும். அவளுடைய ஆற்றல்களும் திறமைகளும் தகுதிகளும் போற்றப்பட வேண்டும். இவை தொடர்பான கருத்துக்களை வேதாத்திரி மகர்ஷி தம் படைப்பெங்கும் பிரதிபலித்துள்ளார். கருத்துகள் யாவும் உலக பொதுமை பயன்மிக்கவை. இவை யாவும் உறுதியானதாகவும் ஆக்கப்பூர்வமானதும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதாவது சமுதாய வாழ்க்கையில ஒரு சரிசமமாக மதிக்கப்பட வேண்டும் என்று மகர்ஷி சொல்கிறார். அவளுடைய ஆற்றல்களும் திறமைகளும் தகுதிகளும் போற்றப்பட வேண்டும் என்று மகர்ஷி அடிக்கடி சொல்வார்கள்.
ஆண்களுக்கு நிகராக வாழ வேண்டும் என போராடி ஓரளவு பெண் வெற்றி பெற்றிருக்கிறாள். இருப்பினும் பெண்களை விட பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை ஆண்கள் புரிகின்றனர். அவையாவும் பெண்களின் மகப்பேற்று சாதனைக்கு ஈடாக. எவ்வளவு சாதனையாக இருந்தாலும் ஒரு மகப்பேறு சாதனைக்கு ஈடாகா. இது இயற்கையால் பெண்களுக்கு வழங்கப்பட்ட அரிய வளம். இத்தகைய வளமுடைய பெண்களை சரியாக இச்சமுதாயம் ஏன் புரிந்து கொள்ளவில்லை என்பதே மகரிஷி அவர்களின் வினா. எல்லையற்ற ஆற்றல் உள்ள இறைவன் திருவுள்ளமென் எவ்வுயிரும் தோன்றுவதற்கு ஏற்றதொரு திருவிழியாய் வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்த அற்புதமே வாழுகின்ற மக்கள் இவ்வளம் அறிந்தோர் எத்தனை பேர். மகர்ஷி அவர்கள் இந்த மனவளக்கலையிலே இந்த மனைவி நல வேட்பு நாளில் இந்த கவியை சொல்வார். எல்லையற்ற ஆற்றல் உள்ள இறைவன் திருவுள்ளம் என்ன எவ்வுயிரும் தோன்றுவதற்கு ஏற்றதொரு திருவழியாய். அதாவது எல்லா உயிர்களும் அந்த பெண்ணினத்தின் இறைந்து வெளியே வந்தவர்கள் தான். ஆண்களாக இருந்தால் மகிழ்ச்சி என்ன அழகாக சொல்றார். உலகத்தில் உள்ள 800 கோடி மக்களும் ஆண்கள் பெண்கள் அரைவாசி பேர் ஆண்களையும் பெற்றவர்கள் பெண்களே என்று சொல்லி முடிப்பார்கள். அப்ப இந்த வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே. இந்த இறைநிலை ஒரு பெண்ணினத்தை வடிவமைத்து வாழுகின்ற மக்களில் இவ்வளம் அறிந்தோர் எத்தனை பேர், இதை பற்றி சிந்தித்தவர்கள் எத்தனை பேர் என்று மகர்ஷி ஒரு கேள்வியுடன் அந்த பாடல் வருகிறார். பெண்களுக்குள்ளும் சிலரால் பிறர்க்கரிய தகுதியாக இது உள்ளது. பெண்களுக்குள்ளும் சிலரால் பிறர்க்கரிய தகுதியாக இது உள்ளது. இத்தகைய அரிய வளத்தை பெற்ற இவர்களை மதித்து போற்றியும் பெருமைப்படுத்தியும் வாழ வேண்டும். இவ்வாறு செய்யாதோர் பல எதிர் விளைவுகளை அனுபவிக்க நேரிடும் என்று இதே பாடலில் பின்னர் கூறுகின்றார். இவ்வாறு இவர் கூறுவதால் பெண்களின் தகுதி சிறப்பிக்கப்படுகிறது. ஆண்கள் மனமகிழ்விற்காக ஆடம்பர பொருட்கள் பலவற்றை விலை கொடுத்து பெறுகின்றனர். இவ்வகைப்பாட்டில் பெண்களை சேர்த்துக் கொள்கின்றனர். இது தனி மனித ஒழுங்கீனத்தில் தொடங்கி சமுதாய ஒழுங்கீனத்திற்கு வழிவகுக்கின்றது. நன்மை தீர்மைகளை பகுத்தாய்ந்து வாழ்க்கை மேற்கொள்ள விளையும் ஆண்கள் கௌரவமாக ஆணவத்துடன் வாழ விரும்பும் ஆண்கள் ஒழுங்கீனம் என்ற சொல்லின் உண்மை பொருள் அறிந்திருந்தால் விலை மாதரை நாடமாட்டார்கள். இவ்வாறு உலகில் உள்ள அனைத்து ஆண்களும் சிந்திக்க தொடங்கினால் விலை மாதர் எனும் சொல் வழக்காரற்று போகும். ஒவ்வொரு ஆணும் பெண்களை கீழ் வருமாறு எண்ணி பார்த்தால் சமுதாயம் ஒழுங்கு பெறும். பெண்கள் பெருமைக்குரியோர் ஆவார். பெண்கள் எல்லாம் பெற்றவளாய் மகளாய் ஆணின் பிரிய சகோதரிகளாய் இருந்தும் வாழ்வில் பண்புக்கேற்றபடி ஒவ்வொரு பெண்ணும் பத்தினியாய் ஆணுக்கே கடமையாற்றல் எண்ண பெண்ணாசை எங்கே? பெண்கள் எல்லாம் பெற்றவளாய் மகளாய் ஆணின் பிரிய சகோதரிகளாய் இருந்தும் வாழ்வின் பண்புக்கேற்றபடி ஒவ்வொரு பெண்ணும் பத்தினியாய் ஆணுக்கே கடமையாற்றல் எண்ண பெண்ணாசை எங்கே என்று மகர்ஷி ஞான களஞ்சியத்திலே பாடல் ஒன்று வருகிறது. பெண் குலத்துக்கு சிறு களங்கமாய் அமையும் விலை மாதிரி ஒழிக்கவே மேலே மகர்ஷி கூறும் கருத்துகள் ஆக்கப்பூர்வமானதாக அமைகின்றன. இவ்வாறு செய்தால்தான் விலைக்காக பெண்மை எனும் சமூக சொத்து வீணடிக்கும் ஒழுங்கீனம் மறைந்து போகும் என்கிறார். விலைக்காக பெண்மை எனும் சமூக சொத்து வீணடிக்கும் ஒழுங்கீனம் மறைந்து போகும். உலகை சீர்திருத்தி மேன்மைப்படுத்த செயலாற்றும் மகர்ஷியின் வன்மையான எண்ணங்களும் இதுவும் ஒன்றாகும். இதனை ஒழிப்பதை சட்டமாக கொண்டு வர வேண்டும் எனவும் கூறுகின்றார். பெண்களை பார்த்தவுடன் கையெடுத்து வணங்க வேண்டும் என்ற எண்ணம் உருவாக வேண்டும். இதற்கு பெண்கள் சீரான ஆடை அணிய வேண்டும். 10வது வரை பெண் குழந்தைகள் கவுன் அணியலாம். பருவம் அடைய மட்டும் சொக்காய் பாவாடை உடுக்க வேண்டும். பெண்கள் சேலை ரவிக்கை அணியலாம். ஆண் பெண் வேடுபாரின்றி கச்சட்டை கால்சட்டை அணியலாம். ஆனால்
இவை காண்போர்க்கு கவன சிதறலை ஏற்படுத்தக்கூடாது என்கிறார் மகர்ஷி. மணமான தம்பதிகள் அல்லால் ஆண்டு 30 கடவாத ஆண் பெண் சேர்ந்து கணமேனின் நாடகத்தில் படத்தில் தோன்றி காதலராய் நடிப்பதனை தடுக்க வேண்டும். பணம் திரட்டும் ஆர்வத்தால் எந்த பெண்ணும் பாதி உடையுடன் நடிக்கலாகா என்போம். குணம் பெருக்கும் இம்முறை சட்டமாக்கி குறை ஒளிந்த கலை காண ஆர்வம் கொள்வோம். இது ஞான களஞ்சியத்திலே வருகிற பாடல். என ஆடைகளின் வாயிலாக குறை ஒழித்து குணம் பெருக வழிகூறுகிறார். பெண்களின் முதல் தோற்றத்தை புலப்படுத்தும் ஆடை அணிதல் சீரடைந்தால் அதுவே அனைத்து சீர்மைக்கும் வழிவகுக்கும். மகர்ஷி எந்த விடயத்துக்கு அவரிடம் பதில் இல்லை என்றுதான் சிந்திக்க வேண்டியிருக்கு. எல்லா இடத்திலும் உடையில இருந்து கவியாக அவர் கவி செய்திருக்கிறார்கள். சதியனும் உடன்கட்ட ஏறும் வழக்கம் தொடக்கத்தில் இந்து மதத்தில் சடங்காக நிலை பெற்றிருந்தது. இம்முறையர் ஆங்கிலேயர் காலத்தில் ஒழிக்கப்பட்டது. அதனை மீண்டும் கொணர்வதற்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் மகர்ஷி அவர்களிடம் ஆலோசனை கேட்டனர். இதனை செவியுற்று நீண்ட நேரம் சிந்தித்த மகர்ஷி, நான் சில திருத்தங்கள் கூறுகிறேன், அத்துடன் சேர்த்து உங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று கூறினார். வந்தவர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் என்ன திருத்தம் விரைவில் கூறுங்கள் என கேட்டனர். நான் கூறும் திருத்தம் மிக சிறியதுதான். அது என்னவென்றால், ஆண்கள் இறந்துவிட்டால் பெண்கள் உடன்கட்டை ஏற வேண்டும் என்ற வரியின் கீழ் இதே போன்று மனைவி இறந்து விட்டால் அவள் கணவனும் உடன்கட்டை ஏற வேண்டும். இதுதான் நான் உங்களுக்கு எடுத்து கூறும் திருத்தம் என கூறினார். இதனை கேட்டவுடன் ஆலோசனை நாடி அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து விட்டார். பின்னர் அத்தீர்மானத்தை நிறைவேற்றும் எண்ணம் கைவிடப்பட்டது. மகர்ஷி அவர்களின் சரியான ஆலோசனையே இதற்கு காரணம். இன்றைய சமுதாயம் அரசியல் சூழலுக்கு இத்தகைய அறிவுரை நோய் தீர்க்கும் அருமருந்தாக அமையும். உலகம் முழுமையும் உள்ள மனித எண்ணிக்கையில் சரிபாதி பெண்கள். பெண்களால் உருவாக்கப்பட்ட ஆண்கள் அதை மறந்து பெண்களை சிறுமைப்படுத்தல் கூடாதென வன்மையாக கூறுகின்றார். பெண் வயிற்றில் உருவாகி பெண் பால் உண்டே வளர்ந்து பெண்களின் பெருந்துணையாலே ஆண்கள் மட்டுமல்ல எல்லா மக்களுடைய வாழ்க்கையும் நடைபெற்று வருகிறது. ஆணினத்தின் குறைவான மதிப்புடையதாகவோ உயர்ந்த மதிப்புடையதாகவோ அல்லது சம மதிப்புடையதாகவோ கூட கொள்ள முடியாது. இயற்கை என்ற இறையருளாற்றின் கருணையினால் பெண்களுக்கு ஒரு சிறப்பிடம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சிறப்பை மதித்து நடக்காத தனிமனிதனே சமுதாயமோ எந்த வகையிலும் அமைதியும் முன்னேற்றம் அடைய முடியாது. பாதியளவாக உள்ள ஆண்களோ அனைவரும் மறுபாதியாக உள்ள பெண்களால் பெற்றெடுக்கப்பட்ட குழந்தைகளே என வன்மையான கருத்துகளால் ஆணின் பிறவி உண்மையை கூறி பெண் சமத்துவத்தை நிலைநிறுத்த முயற்சிக்கிறார் மகர்ஷி அவர்கள். திருமண சடங்குகள் நிகழும் பொழுது பெற்றவர்களே தங்கள் பெண்ணை ஒரு ஆண் மகனுக்கு தத்தம் செய்வது கொடுமையானது. இதை சடங்காக தவறாது பின்பற்றுவது மேலும் கொடுமையானது என்கிறார். மனவினையை ஆற்றுவதற்கு சரிபாதி பொறுப்பும் கடமையும் உடையவள் பெண். ஆண்மகளால் தனித்தியங்க இயலாது. இவ்வாறு இருக்க பெண்ணை பெற்றவர்கள் மட்டும் ஏன் தங்களை குறைத்து மதிப்பிடும் வகையில் தங்கள் பெண்ணை தத்தம் செய்ய வேண்டும்? ஏன் ஆண் வீட்டார் செய்யவில்லை? இவ்வாறு செய்வதால் ஆண் வீட்டார் ஒருபடி உயர்ந்தோராகவும் பெண் வீட்டார் அவர்களிடம் தஞ்சம் புகுந்தது போலும் ஆகிறது. இவ்வுண்மை அறிந்த சில பண்பாளர்கள் இது கொடுமையானது என்று ஏன் சிந்திக்கவில்லை? இதிலே நான் ஒரு உறுதி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தத்தம் பண்ணும் பொழுது தண்ணீர் விட்டு தத்தம் பண்ணுவார்கள். நான் எனது 3 பெண் பிள்ளைகளுக்கும் சொல்லிவிட்டேன். குருக்கள்கிட்ட சொல்லி போட்டேன். எந்த காரணம் கொண்டும் தண்ணி ஊற்றி கழுத்தி விட நான் தயாராயில்லை என் பிள்ளைகளை. மகர்ஷியின் இந்த வார்த்தைகள் கவிகளுக்கு பிறகு முடிந்தளவு நான் அதை கடைப்பிடித்திருக்கிறேன் என்று சொல்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக ஐயர் சொல்வார், சரி நீங்கள் கொஞ்ச நேரம் நடியுங்க சார் அப்படி என்று சொல்லி சொன்னார்கள். நான் எனது மனைவியிடம் சொல்லி போட்டேன், எந்த காரணம் கொண்டும் அந்த மாவுலியால் தண்ணி எடுத்து விடக்கூடாது என்று சொல்லித்தான் 3 பேரையும் தத்தம் பண்ணி கொடுத்தேன். கழித்து விடுறதா எங்களை பிள்ளைகளை, பெத்த பிள்ளைகளை
தண்ணி ஊற்றி கழித்து விடுறதா என்ற ஒரு கேள்வியை மகரிஷி மூலம் நான் அறிந்து கொண்டேன். அதன் பின்பு முறையாக 3 பிள்ளைகளுக்கும் அப்படித்தான் செய்தேன் என்பதை இதிலே பதிவு செய்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மனவினை நிகழும் போது மகள்தனை பெற்றோர் நின்று கணவனின் ஒருவனுக்கு கையிலே ஈந்தோ பெற்றோ பலர் காணத் தத்தம் செய்வார். குணமெனும் நிலை கண்டோரும் இதை கொடுமை என்று எண்ணவில்லை என்று மகரிஷி வேதனை கொள்கிறார். இந்த பிள்ளைகளை தத்தம் பண்ணி செல்லும் பொழுது அதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி. பெண் தன் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதில் சுதந்திரம் பெற வேண்டும். பெண்கள் தம் பொருளாய் வருவாய் ஆண்களைப் போல் பெற்று சம உறவுடன் வாழுங்காலம் பெண்கள் தம் விருப்பம் போல் கணவன் சேர்ந்து பிரியமுடன் காதல் வாழ்வெய்தல் நன்று என்று மகரிஷி சொல்கிறார். பொருளீட்டும் பெண்களுக்கு மேற்கண்ட வழியை வகுத்து அது அல்லாத பெண்கள் பெற்றோர் விருப்பம் போல மனமுடித்துக் கொள்ளலாம் என்கிறார். பொருள் வருவாய் உள்ள பெண்கள் வாழ்வில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகளை தங்களால் சரிக்கட்ட இயலும் என்றும், இது அல்லாத பெண்களுக்கு இந்நிலையே ஏற்படின் உடன் பிறந்தோர் அல்லது பெற்றோரோ தன் வாழ்நாள் முழுவதும் பக்கபலமாய் இருக்க வேண்டும் என்பதை நன்கு உணர்ந்து மேற்கண்ட வழிகளை வகுத்துள்ளனர். கணவன் மனைவியருள் ஒருவரிடம் ஒருவர் மனப்பிணக்கம் கொள்வோர் 6 மாத காலம் மட்டும் பிரிந்திருந்து மன உறுதி பெறலாம் என்கிறார். இக்கால வரையறை இந்திய சட்டத்துறையால் 1 வருடம் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கருத்து ஒருமித்து வாழ விரும்பாதோர் சேர்ந்திருக்கும் ஒவ்வொரு நொடி பொழுதும் துன்பமாக அமையும். அதனை குறைக்கும் விதமாக இக்காலத்தை பாதியாக மகரிஷி குறைக்கின்றார். இவ்வாறு மனவுறுதி பெற்றோர் தங்கள் விருப்பம் போல மீண்டும் ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். இவ்வாறு செய்வதற்கு மும்முறை வாய்ப்பளிக்க வேண்டும். மனமுறிவும் மறுமணமும் சமுதாயத்தில் பலவாக பெருகாமல் தடுக்க வேண்டும் எனவும் கூறுகின்றார். ஆண் பெண் யாராக இருந்தாலும் ஒழுங்குடன் மகிழ்வுடன் வாழ்வதற்கு துணை தேவை. தவிர்க்க இயலாத காரணங்களால் துணை பிரிய நேரிடும் மற்றொரு துணையை தேடலாம். இது தனிமனித வாழ்வின் பாதுகாப்பு. முன்னேற்றம் கருதி மேற்கொள்ள வேண்டுமே தவிர அழகு இச்சை கருதி அமைந்திடக்கூடாது என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் பெருகாமல் தடுக்க வேண்டும் எனவும் கூறுகின்றார். உலக மக்கள் அனைவரும் வளமான வாழ்வை பெற வேண்டுமெனின் நோக்கில் மகர்ஷியின் கருத்துக்கள் யாவும் பிரதிபலிக்கப்படுகின்றன. இவ்வாழ்க்கை ஆண் பெண் இருபாலருக்கும் சமமாக பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும் என்பது இவரது பேரவா. பெண்கள் உளவியலாளரால் உடலியலாக துன்பம் அனுபவிக்க கூடாது என்பது இவரது வலுவான எண்ணமாகும். ஆணுக்கு கிடைக்கும் அனைத்து சுதந்திரங்களும் பயன்களும் பெண்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பது இவரது ஆழமான எண்ணமாகும் என்று சொல்லி இன்றைய வேதாத்திரி சிந்தனை கிடைத்த ஒரு பகுதியை இன்று உங்களுக்கு சமர்ப்பித்திருப்பேன். அந்த வகையில் இதுவரை கலந்து சிறப்பித்த அனைவருக்கும் நன்றிகளை வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நிறைவாக உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை வப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போற்றி பகை கடந்த ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும், நம் கடமை வாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், அமைதி அமைதி அமைதி.